Very good morning. முற்காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு தந்திரமான நரி வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் உணவு தேடிக்கொண்டிருந்த போது அந்த நரி அருகில் இருந்த ஒரு கிராமத்திற்குள் நுழைந்தது. கிராம மக்கள் அதை பார்த்து அது ஏதேனும் குறும்பு செய்ய வந்திருப்பதாக நினைத்து குச்சிகளாலும் கற்களாலும் அதை துரத்தினார்கள். பயந்து போன நரி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடியது. அந்த பதற்றத்தில் கிராம மக்கள் துணிகளுக்கு சாயம் பூச பயன்படுத்திக் கொண்டிருந்த ஒரு பெரிய நீலச் சாய தொட்டிக்குள் அது விழுந்தது. தொட்டியிலிருந்து வெளியே வந்தபோது அதன் உரோமம் முழுவதும் நீல நிறமாக மாறியிருந்தது. நரி தன்னைத்தானே பார்த்து, இப்போது யாராலும் என்னை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது என்று நினைத்தது. தனது புதிய தோற்றத்தை பற்றி பெருமைப்பட்டு கொண்டே அது காட்டிற்கு திரும்பியது. மற்ற விலங்குகள் நீல நிற நரியை கண்டதும் ஆச்சரியமும் பயமும் அடைந்தன. அதுவரை அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான உயிரினத்தை அவை பார்த்ததே இல்லை. நரி அவற்றின் பயத்தை பயன்படுத்திக் கொண்டு, கடவுள்களால் உங்கள் அரசராக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு சேவை செய்ய வேண்டும், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கூறியது. விலங்குகள் அந்த நீல நரியை நம்பி அதற்கு சேவை செய்ய தொடங்கின. நரி தனது புதிய வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. அது காட்டையே ஆட்சி செய்தது. மற்ற எல்லா விலங்குகளும் அதற்கு உணவு கொண்டு வந்து அதன் ஒவ்வொரு தேவையையும் கவனித்துக் கொண்டதால் அது ஒரு அரசனைப் போல நடத்தப்பட்டது. ஒரு நாள் இரவு நீல நரி தனது உணவை உண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தபோது தொலைவில் ஒரு நரி கூட்டம் ஊளையிடும் சத்தத்தை கேட்டது. எதையும் யோசிக்காமல் அந்த நீல நரியும் தனது வேடத்தை மறந்து சத்தமாக ஊளையிட்டது. தங்கள் அரசன் ஒரு சாதாரண நரிதான் என்பதை உணர்ந்த மற்ற விலங்குகள் கோபமடைந்தன. அவன் நம்மை ஏமாற்றிவிட்டான் என்று அவை கத்தின. ஆத்திரமடைந்த அவை அந்த நீல நரியை காட்டிலிருந்து துரத்திவிட்டன. நீதி, நேர்மையின்மையும் நீங்கள் இல்லாதது போல் பாசாங்கு செய்வதும் இறுதியில் உங்களை எப்படியும் சிக்க வைக்கும். Thank you and bye. Like, share and subscribe for more videos.